அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெள்ளியல தாளந்தட்ட சொல்லி ஒரு மேளங்கொட்ட வேளை வந்தாச்சு கண்ணம்மா, மல்லியப்பூ மாலை கட்ட மாறியிட வேளை கிட்ட மஞ்சம் போட்டாச்சு பொண்ணம்மா. நல்லா இருந்ததுல மக்களே இந்த வீடியோ. நான் பாட்ட மட்டும்தாங்க சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க? மகளிர் விடியல் பயணத்தை நினைச்சீங்களா? அப்படி நினைச்சிருந்தா நமக்கான விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. தமிழக பெண்கள் ரொம்ப அதை முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா தமிழகத்துல 2018 ஒரு திட்டம் அமலுக்கு வந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுதுல அவர்கள் தமிழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய படித்த படிக்காத வேலைக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி திருநங்கைன்னு இப்படி பலதரப்பட்ட வகுப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமான பொருளாதார முன்னேற்றத்திற்கும் படிப்பறிவு முன்னேற்றத்திற்கும் வேலை வாய்ப்பு முன்னேற்றத்திற்குமான ஒரு நல்ல திட்டத்தை சிந்தித்து செயல்படுத்துறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அம்மையார் அவர்களின் இறப்பிற்கு பிறகும் அந்த திட்டம் திறம்பட தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்திலிருந்து அதிமுக ஆட்சியின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது. அதுதான் பெண்களுக்கு மானியத்தில் 25% முதல் 50% வரை மானியத்தில் ஸ்கூட்டி இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். அந்த சிறப்புமிக்க திட்டத்தினை 2018 அன்றைய காலகட்டத்தில் அதிமுகவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வரவைத்து தமிழகத்தில் அத்திட்டத்தினை துவக்கி வைத்தார். அதற்கு பின்னாக திமுக ஆட்சி தமிழகத்திற்கு வந்தது 2021. அப்ப ஏங்க மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை எடுத்துவிட்டு தன்னுடைய சர்வாதிகார ஆட்சியில் தான் விரும்பும் திட்டம் தான் இருக்கணும், ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு, அது மக்களுக்கு நல்ல முறையில பயன்பட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதை எடுத்துட்டு ஏன் இஷ்டத்துக்கு தான் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வருவேன்னு சொல்றது ஒரு நல்ல ஆட்சியின் எடுத்துக்காட்டா? மகளிர் விடியல் பயணம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரவங்களால முடியும்னா ஏன் உண்மையிலேயே பெண்களுக்கு விடியல் தரக்கூடிய திட்டமாக இருந்த வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான மானியத்தில் ஸ்கூட்டி வழங்கும் திட்டத்தை எதுக்கு எடுத்தீங்க? இன்னைக்கு மட்டும் அந்த திட்டம் நடைமுறையில இருந்திருந்தா பல லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டுல பயன்பெற்றிருப்பாங்க. பாலியல் தீண்டல்களும் மரணங்களும் தவிர்க்கப்பட்டிருக்கும். உண்மைதானே? பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் மணிக்கணக்க காத்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த சிரமங்களை சந்திக்கிறதுனால சமுதாயத்தில் சீர்கேடு நடக்குது. இன்னைக்கு இந்த ஸ்கூட்டி மானிய திட்டம் இருந்திருந்தா அந்த பெரிய பெரிய கொடுமைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் தான். தன்னோட சுய விளம்பரத்திற்காகவும் சர்வாதிகாரத்திற்காகவும் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காகவுமே மட்டும் தமிழகத்துல ஒரு நல்ல திட்டத்தை அழித்து விட்டு அதற்கு பதிலாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை மடைமாற்றுவது நியாயமா? இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது திமுக ஆட்சி நடைமுறையில் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் வீடுதோறும் இலவச டிவி கொடுக்கிறாங்க. அந்த டிவி மக்களால் கலைஞர் டிவி என்று சொல்ல ஆரம்பித்த காலகட்டம் அது. அதற்கு பின்னாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை எடுத்தார்களான்னா எடுக்கல. அந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது. டிவியோடு சேர்த்து கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி அனைத்தையும் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு உதாரணம். மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு திட்டத்தை எடுத்து விட்டுதான் நான் ஒரு திட்டத்தை செய்வேன் என்பது சர்வாதிகாரம். மக்களுக்கு பயன்படும் ஒரு திட்டத்தோடு சேர்த்து நானும் இன்னும் பல திட்டங்கள் செய்வேன் என்பது மக்களாட்சி. தமிழகத்தில் இருக்க 9 கோடி மக்களும் உங்களின் கைப்பாவைகளா? இனியும் இப்படிப்பட்ட போலி திட்டங்களை நினைத்து மக்கள் ஏமாற மாட்டோம் என்று விழிப்புணர்வு கொள்வோம். நன்றி.